மிஸ்ஸஸ் குணரேகா பிரகலாதன். இன்றைக்கி நம்ம சென்னை வாசி சேனலில் பார்க்குறது ஸ்ப்ரிங் ஆனியனில் அடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறது ரொம்ப மிக சுலபம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியனில் விட்டமின் சி அண்ட் கால்சியம் அதிக அளவில் இருக்குது. டெய்லி டயட் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். அடுத்து கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டிருக்கேன். அரை மணி நேரம் ஊற போட்டால் கூட போதும். கடலைப்பருப்பில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகாவையும் கொத்தமல்லியும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது சீரகம், தேவையான அளவு போட்டு காட்டுறேன். அப்புறம் இது ஆயில். அடுத்தது உப்பு. இப்போ கடலைப்பருப்பு ஊறி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்ல ஒரு மைய அரைச்சி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை கழுவிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு, அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். ஓகே, இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து நல்லா அந்த ஆனியன், அந்த இலை மாதிரி இருக்கிறது இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது கடலைப்பருப்பில் இதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு கூட சேர்க்கல. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சேர்க்கலை, அதை சேர்க்கலாம், நல்லாயிருக்கும் சேர்த்தா. இப்போ சீரகத்தையும் சேர்த்துட்டேன் நான். உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு, இது டிஷ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கிற பாருங்கள். இப்போது அடுப்பு அதுக்குள்ளே சூடு பண்ணலாம். அந்த அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போது சூடு பண்ணுறேன் அந்த பாத்திரத்தை. அழகாக ஒரு பால் பண்ணிவிட்டு தட்டுறேன் பாருங்கள். நல்லா அழகாக அடை பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தட்டணும். ஆயில் சுற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா செவக்க நல்ல வாசனை வரும். இதை செஞ்சிட்ருக்கும்போதே நான் ஷேப் கொண்டு வரேன். இப்போது அடுத்து இதை திருப்பி போடுங்க. நீங்கள் ஆயில் நிறைய வேணால் போட்டுக்கலாம். நான் கம்மியாக போதும் அப்படின்ட்டு கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா இது மெதுவாக வேக விடணும். இந்த டிஷ் ரொம்ப சத்தானது. இது அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஆயுளையும் அதிகரிக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் பாருங்கள், ரெடி ஆகிடுது பாருங்கள். இந்த அடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி ரெடி ஆகிடுது. இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, ரொம்ப சுவையாக இருக்கும், எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.